தஞ்சை மாவட்டத்தில் தூர்வாரப்படாமல் உள்ள ஏரி குளங்களை தூர்வார வேண்டுமென டெல்டா பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்களிடம் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது குறுவை சாகுபடி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து வழக்கமாக தண்ணீர் இருப்பது போல் திறந்திருக்க வேண்டும். ஆனால் மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாத காரணத்தினாலும், கர்நாடகாவில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் வராத காரணத்தினாலும் மேட்டூர் அணை என்பது திறக்கப்படாமல் தற்போது குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தண்ணீரின்றி அவசைப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சையை பொறுத்தளவு தஞ்சை மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் பாசன விவசாயிகள் சபை என்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஊரிலும் இந்த அமைப்பிற்கு ஒரு தலைவர் செயலாளர் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக அந்தந்த பகுதி ஏரி குளங்கள் பொதுவாக அவர்களே தூர்வாரும் பணியை செய்வார்கள். இதற்காகவும் அரசு பணம் ஒதுக்குவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் குடிமராமத்து பணி என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பாசன விவசாயிகள் சபை என்பது முடங்கி கிடைக்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. இந்த வங்கி கணக்கில் பல கோடி கணக்கான தொகையும் இருந்து வருகிறது. இந்த அந்த பாசன விவசாயிகள் சபையின் மூலமாக ஏரி குளங்கள், அந்தந்த கிராம பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் தூர்வாரப்படாத காரணத்தினாலே தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி நிலத்தடி நீர் மட்டமும் குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்மோடு இப்போ தற்போது விவசாயி ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இப்போ நம்மகிட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னால பாசன விவசாயிகள் சபைன்னு ஒரு சபை இருந்துச்சு. அதன் மூலமா அந்தந்த பகுதி ஏரி குளங்களை நீங்களே தூர்வாரிட்டீங்க. கடந்த 3 ஆண்டா அந்த குடிமராமத்து பணி என்பது தொடங்கப்பட்ட சூழ்நிலையில உங்களால அந்தந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார முடியல. இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்துக்குமே உற்பத்தியை நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு நெல் உற்பத்தியில் ஜூன் 12 தண்ணி திறந்து விட்டா எங்களுக்கு தண்ணீர் வரும். நாங்கள் விவசாயம் பண்ணி துரிதமாக செயல்படுத்தி உற்பத்தியை பெருக்கி எங்களுடைய லாபத்தை பார்த்தோம்னு எங்களுடைய பொருளாதாரம் சீரடைந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல தண்ணி இல்ல, தண்ணி இல்லாததால குறுவை சாகுபடி தொய்வு ஏற்பட்டு போச்சு. நிலத்தடி நீரை நம்பிதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலத்தடி நீரை நம்பும் போது பாத்தீங்கன்னா ஏரி குளங்கள்ல பொது தண்ணீர் இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரி குளங்கள் முழுமையாக தூர்வாரப்படல. நாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் பாசன சபைன்னு வச்சு நடத்திட்டு இருந்தோம். அதுக்கு அரசியல் நிதியுதவி செஞ்சு இதுல தலைவர், செயலாளர் போல் அனைத்து பேரும் இருந்து சங்க உறுப்பினர்கள் இருந்து அந்தந்த கிராமங்களில் உள்ள ஏரி குளங்களை அதை தூர்வாரி சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா மழை காலங்களிலும் சரி, ஆற்றுல அதிக தண்ணீர் வரும்போது அதை பாசனத்தை நிரப்பி வச்சிருந்து பிற்காலங்களில் நாங்கள் குடிநீருக்காகவும் பயன்படுத்துவோம், விவசாயத்துக்கு பயன்படுத்தி கொண்டுதான். ஆனா இந்த குடிமராமத்து பணி என்று ஒன்று 3 ஆண்டுகளுக்கு முன் இங்க வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தூர்வாரது பாத்தீங்கன்னா மெயின் வாய்க்கல போய் 1 கிலோமீட்டர் மட்டும் தூர்வாரிட்டு போயிடுறாங்க. மற்ற இடத்துல எந்த இடத்துல தூர்வாரல. இதன் விளைவு இன்றைக்கு நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தண்ணீர் இல்லாம. எனவே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து இந்த பாசன சபையை புத்துயிர் கொடுத்து அதுக்கு அதிக நிதி கொடுத்து அது மீண்டும் நாங்களே அந்த ஏரி குளங்களை ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரி செய்து ஏரிகளையும் குளத்திலையும் தண்ணீரை நிரப்பி பாசனத்துக்கு மட்டுமல்ல குடிநீருக்காகவும் பயன்படுத்த ஆடு மாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை அந்த துறையில் இருந்து அந்த குடிமராமத்து பணி அவர்கள் ஒரு பக்கம் செய்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்கு விவசாய பாதுகாப்பு சபையையும் நீங்க புத்துயிர் கொடுத்து அதுக்கான நிதியை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவரது காலங்களில் அந்த ஏரி குளங்களை தண்ணீர் நிரப்பக்கூடிய சூழலை நாங்க உருவாக்கி தருவோம். அப்படி உருவாக்கினோமே ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. விவசாயிகளுக்கு குடிநீருக்கும் பொதுமக்களும் குடிநீருக்கும் தொய்வின்றி நம்ம கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே இதையும் கருத்தில் கொண்டு அதிகாரிகளும் அந்த துறை அதிகாரிகள் தான் முதல்ல முடிவெடுக்கணும். எடுத்து எங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் பெருக்குவதற்கும் தொடர்ச்சியாக விவசாயம் தொய்வின்றி செய்வதற்கும் செய்தால் நிச்சயமாக இந்த ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டு நீரை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையா இருக்கிறது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன், சரவணகுமார், நியூஸ் 7. ஏன்னா நமக்கு இப்போ மேட்டூர்ல தண்ணி வரல. ஸோ இது ஒரு நெகட்டிவா எடுத்துக்காம இந்த சிச்சுவேஷன் நம்ம பாசிட்டிவா மாற்றணும் அப்படின்னா இங்க இருக்க இயற்கை வளங்களை, இங்க இருக்க ஏரி குளங்களை சரி பண்ணி வச்சுக்கிட்டாலே இப்போ அந்த எல்னினோ ஏதோ நிறைய பேர் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நம்ம அதெல்லாம் சரி பண்றதுக்கான வழிவகைகள் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்ங்கிறது குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 10 நாள் 15 நாள் பெய்த மழை இப்போ ஒரு நாள்ல பெஞ்சிட்டு போயிடுது, ஒரு இரவுல பெஞ்சிட்டு போயிடுது. அதுக்கு ஒரே தீர்வு அந்த மழையை சேமிச்சு வைக்கிறது மட்டும்தான். அதுக்கு இந்த மாதிரி நீர்நிலைகளை சரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால நிறைய விஷயத்த சரி பண்ண முடியும். நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் பலனுள்ளதாக இருக்கும்.